8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் சில இலக்கணங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். அதாவது ஒரு சொல் அல்லது தொடர் ஒரே அர்த்தம் தராமல் இரண்டு அர்த்தங்கள் தரக்கூடியதாக அமைவது இரட்டுற மொழிதல் அணி. அதை சிலேடை அப்படின்ற பெயரிலும் நம்ம சொல்கிறோம். இப்பாடலில் அமைந்துள்ள சில சொற்றொடர்களின் பொருள் தமிழ், கடல் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணி என்று அழைக்கப்படும். அந்த பாடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்க தவற்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. இதை பாடியவர் யாருன்னா சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார். இதில் இருக்கிற சொல்லும் பொருளையும் நம்ம பார்க்கலாம். துய்ப்பதால் அப்படின்னா கற்பதால் தருதலால். மெத்த வணிகலம் அணிகலன் பெரிய வணிக கப்பல். மேவலால் பொருந்துவதால் பெறுதலால். நித்தம் நாள்தோறும் ஆழி கடல். இப்போ இதில் இருக்க நம்ம அந்த தமிழழகனார் அவரை பற்றிய நூல்வெளியை நம்ம பார்க்கலாம். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஆகும். இவர் சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். தனி பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு. தனி பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. தனி பாடல் திரட்டு என்பது புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு ஆகும். இதில் பாருங்க, இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருள்களையும் எழுதுக. எடுத்துக்காட்டு மாலை, மலர், மாலை, அந்திப்பொழுது. அடுத்தது பாருங்க, கீரை, பாத்தி, குதிரை ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு பாடிய சிலேடை பாடலை படித்து சுவைக்க. இதில் பாருங்க, கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இது எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். இந்த பாடலை நம்ம பார்த்துக்கணும். இந்த பாடல்களின் வரிகளை கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். காலமேக புலவர். இப்போ இதில் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தமிழ்தாய் ஐம்பெரும் காப்பியங்களை டேஷ் அணிந்துள்ளாள் அணிகலன்களாக. பெரிய கப்பல்கள் டேஷ் மீது செல்லும் ஆழி மீது செல்லும். முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 3 + தமிழ். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஷை குறிக்கிறது. தன் என்னும் சொல் கடலை குறிக்கிறது. பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்து எழுதுக. முத்தமிழ் இயல், இசை, நாடகம் இது 3ம் தான் முத்தமிழ்னு சொல்கிறோம். முச்சங்கம் அப்படின்றது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இல்லை முச்சங்கு 3 விதமான சங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். இது 3ம் தான். இது பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கே இருக்குதுன்னா இந்த கடல் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். எழுத்துக்கள் சீர்திருத்தம் செய்து எழுதப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் சில எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணி எழுதியிருக்காரு. அது இருக்குது, இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியார், நம்மளுடைய பெரியார் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை நா, ரா, நா எழுதினார். அதே போல் நை, லை, லை, நை ஆகிய எழுத்துக்களை
நை, லை, லை, நை என எழுதினர். இவற்றையெல்லாம் அச்சு கோப்புறதுக்காக என்ன பண்ணாங்க, எழுத்து முறைகளை மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கான மாற்றங்கள்லாம் இங்கே இருக்குது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தோன்றிய விதத்தை நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓவிய எழுத்து. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்குரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து வடிவ நிலை ஒலி எழுத்து வடிவ நிலை என்பர். இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகிறது. இல்லை பாருங்க, வரி வடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன. பழங்காலத்தில் கட்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்கள் எழுதப்பட்டன. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதை நம்ம எதில் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி. இதில் சிலம்பு 5:112 என்ற தொடரில் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எழுத்து வடிவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 8ஆம் வகுப்பில் செகண்ட் லெசனில் இருக்குது. ஒன் வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. வளைந்து எழுவது வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோயில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்குது கல்வெட்டுகள் பொது ஆண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் பொது ஆண்டு கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழி எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து என்பது பார்த்தீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. இக்காலத்தில் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துகள் கண்டெடுக்கப்பட்டது. இது கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி. இதில் சிலப்பதிகாரத்தில் இந்த சிலம்பு அந்த இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதனுடைய
தென்தமிழ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிராமி வரி வடிவத்துடன் தமிழி, தரமிழி, திராவிடி ஆகிய வரி வடிவங்களும் காணப்பட்டன. சங்க கால கல்வெட்டுகளில் உள்ள வரி வடிவம் அசோகர் காலத்திய பிராமி வரி வடிவத்திலிருந்து வேறுபடுகிறது. இச்செய்தியை ஐராவதம் மகாதேவன் தன்னுடைய ஏர்லி தமிழ் எபிகிராபி என்னும் ஆய்வு நூலில் தெளிவுபடுத்துகிறார். மேலும் பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி என்றோ பழந்தமிழ் என்றோ அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான போர்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.